நல்லாயிருக்கு. ஃபேமிலி மூவி, நல்லா காமெடியாக வந்து ஜாலியாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குமரா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு ஒரு இதான் டார்கெட்னா அதை எய்ம் பண்ணி போயிட்டு இருந்தார். 14 இயர்ஸாக நான் சக்ஸஸ் இந்த போடி இன்னும் நிறைய குமரா பண்ணணும். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே நல்லா பண்ணாங்க. இல்லை இது அந்த மாதிரிலாம் இல்லை. போர் எதுவுமே எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக போச்சு மூவி. ஆமாம், நம்ம ஒரு படம் நல்லா இல்லைன்னு அப்படியே இந்த சாயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக போச்சு. அடுத்தடுத்து காமெடி வந்துட்டே இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரோட காமெடி, குமரோட ஃப்ரெண்ட் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காம்பினேஷன், நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை அந்த மாதிரி நான் அதான் சொல்கிறேன், கிளைமேக்ஸே ஜாலியாக தான் போச்சு. ரொம்ப சீரியஸ், நல்லா இருந்துச்சு மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அந்த எவிடன்ஸை தூக்கி போட்டது சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த சீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவன் தான் அந்த எவிடன்ஸை தூக்கி போடுது அப்படின்ட்டு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு படம். இது ஒரு ஃபேமிலி மூவி, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆனால் ஆமாம், அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் நடிப்பாருன்னு எனக்கு எக்ஸ்பெக்டே இல்லை, ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து 2 பேருமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியல. தேங்க்யூ. குமார சம்பவம் அந்த படம் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அவரோட ஆல்ரெடி அந்த டைரக்டர் எடுத்து லக்கி மேன் மூவி பார்த்துருக்கோம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை முடிச்சுட்டு வரும்போதே அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ஒரு மூவி அவர்கிட்ட இருந்து ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. காமெடியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது மூவியில். எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது. காமெடி தான் சொல்லணும், பாசிட்டிவே காமெடி தான். அது பயங்கரமாக இருந்தது. அந்த ஒன்லைனர் அது ரிவீல் பண்ண விஷயம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக, ஓவராலாகவே 10 on 10 பயங்கரமாக இருந்தது படம் பார்க்க. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காரு டைரக்டர். ஹீரோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுக்காக மாசெல்லாம் வைக்கணும்னு வச்சு ஓவர் டியூ பண்ணாமல் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படி இருக்குது. அதனாலே சூப்பராக இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்க்க. அந்த சலிப்பு தட்டக்கூடாதுன்றதுக்கே நடுவில் அவரே இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அதனால அது வந்து அப்படியே ஈடு கட்டிடுது. அது ஒன்றும் போரெல்லாம் அடிக்கலை. பால சரவணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவர் கூடவே 2-3 பேர் தெரியல எனக்கு, அதனால. பட் அவங்களோட காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாகவே ஆக்டர் மாதிரி போட்டு, அவர் பேர் எனக்கு தெரியல, பட் அவர் ரொம்ப ஆசமாக பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ. ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அது ஏதோ சொல்லுவாங்க, இல்லை அவராகவே ஏதோ ஆயிருக்கு அப்படி தான் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணோம். பட் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அது கண்டிப்பாக ஆசமான ட்விஸ்ட் தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் அவங்களுக்கு எது கேரக்டர் நல்லாயிருக்கோ அப்படி பண்ணியிருந்தாங்க. அது நல்லா தான் இப்போ குமார சம்பவம் மூவி பார்த்துட்டு வந்தோம். ஸோ வந்து ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம். குமரன் சார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். ஸோ அவரோட டேலண்ட் நல்லா காமிச்சிருக்காரு. அண்ட் பாலாஜி வேணுகோபால் சாரோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஃபேமிலி என்டர்டைனர் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து வந்து பார்க்கலாம். அண்டு பாலாஜி வேணுகோபால் சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு என்னோடய பையனை வந்து இந்த மூவியில் ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அவன் டப்பிங் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்ட் கொடுத்து அவனை பேச வச்சார். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக என்கரேஜிங்காக இருந்தது. அண்டு குமரன் சாருக்கு எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் உங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். புரியல. ரொம்ப நல்லா இருந்தது. வி என்ஜாய்ட் எ லாட். அண்ட் ஃபேமிலி மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கான்செப்ட் எடுத்துகிட்டு செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபன் லவ்விங்காக அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இல்லை இதை எதிர்பார்க்கல. இல்லை, இட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ். எதிர்பார்க்காதது அவர் வந்து எண்டில் இது பண்ணியிருக்கார், கன்வே பண்ணியிருக்கார். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ்.